Hi students, today we are going to see the topic Biot-Savart law. Okay வா? So Biot-Savart law நம்ம இதை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஓர்ஸ்டர் ஓகேவா? ஸோ வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒயர்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. அதாவது கரண்ட் பாஸ் ஆகிற ஒரு ஒயர் நியர்பைல வந்து ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ் கொண்டு போறப்போ அது வந்து என்ன சம் டிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் வந்து அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபர்தராக 1819 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயோட் அண்ட் சாவர்ட். ஓகேவா? 1819 பயோட் அண்ட் சாவர்ட் என்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டீடைலா பண்ணிருப்பாங்க. அதாவது அங்க எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்டக்டர் கன்சிடர் பண்றோம். சோ எனி ஷேப் ஆஃப் கண்டக்டர். சோ இந்த ஷேப் ஆஃப் கண்டக்டர் வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே, சோ இப்போ இந்த கண்டக்டர்ல வந்து என்ன பண்றோம்னா சோ கண்டக்டர்னா அங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிருப்போம். ஓகேவா? சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம் B. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது. சோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆயிட்டு ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல்ல பாஸ் ஆகும்னு பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஒரு பர்టిక్యులர் லெந்த் வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம கன்சிடர் பண்ண லெந்த் வந்து dl. ஓகே, சோ இந்த கண்டக்டர்ல வந்து இப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம ஒரு பர்టిక్యులர் லெந்த் வந்து கன்சிடர் பண்றோம். ஓகேவா? சோ இந்த கண்டக்டர்ல சம் டிஸ்டன்ஸ் அதாவது p இந்த பாயிண்ட்ல வந்து என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். db is nothing but magnetic field. சோ நம்ம கன்சிடர் பண்ற லெந்த்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து தீட்டா ஆங்கிள்ல இருக்கு. ஓகேவா? sin தீட்டா. சோ இது வந்து ஆங்கிள் இந்த கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குனால என்ன சொல்றோம்னா sin தீட்டா. சோ இந்த ஆங்கிள்ல இருக்கு. சோ நம்ம இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா சோ dB is nothing but சோ dB ல என்ன சொல்றோம் magnetic field. சோ இப்போ இந்த கண்டக்டர் நியர்பைல எவ்வளவு magnetic field இருக்குன்னா சோ dB is directly proportional to okay so first வந்து high. okay so dB அதாவது magnetic field வந்து எது directly proportional இருக்குன்னா high க்கு வந்து directly proportional இருக்கு. so high increase ஆச்சுனா magnetic field increase ஆகும், high decrease ஆச்சுனா magnetic field decrease ஆகும். so first one வந்து dB is directly proportional to high, so current. so dB is magnetic field. next one வந்து dB is directly proportional to length of the element. so இந்த length ஓகேவா? சோ இதுக்கு directly proportional to dl. ஓகேவா? சோ இந்த length வந்து சப்போஸ் நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா என்ன பண்ணனும் பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வேணும். சோ டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். சோ ஒரு பிளேஸ்ல இருந்து another பிளேஸ்க்கு மூவ் ஆகுது நம்ம என்ன சொல்றோம் length. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் directly proportional to y, செகண்ட் ஒன் இஸ் the dl. சோ லெந்த்க்கும் directly proportional இருக்கு magnetic field. சோ இது இன்கிரீஸ் ஆச்சுனா கரண்ட்டும் இன்கிரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுனா magnetic field டிக்ரீஸ் ஆகும். அதோட கான்செப்ட். okay so next one is directly proportional to sin angle. okay so directly proportional to sin theta. okay three concept பார்த்திருக்கோம். so next வந்து inversely proportional to distance. okay inversely proportional to the square of the distance அப்படினு சொல்றோம். so இது எப்படி எழுதலாம்னா inverse னா 1 by r square. so இதுதான் இந்த ஈக்குவேஷனோட இம்பார்ட்டன்ட். okay so magnetic field எப்படி இருக்குன்னா directly proportional to high இருக்கு. next வந்து directly proportional to நம்ம கன்சிடர் பண்ற length இருக்கு. next வந்து it's directly proportional to angle. okay so angle means நம்ம சூஸ் பண்ற ஏரியால இருந்து some distance. okay நம்ம பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணிருக்க ஏரியா வரையும். so next வந்து distance increase ஆக என்ன ஆகுனா அங்க magnetic field கம்மி ஆகுது. okay so இது inversely means increase ஆச்சுனா decrease ஆகும், decrease ஆச்சுனா increase ஆகும்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? அப்ப dB is directly proportional to I dl into sin theta. ஓகேவா? சோ இது எல்லாமே என்ன இருக்கு directly proportional. சோ எல்லாம் மேல எழுதிட்டோம். next divided by and inversely proportional to square of the distance, so r square. சோ இதுதான் என்ன சொல்றேன்னா பயோட் அண்ட் சாவர்ட் law. சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த proportionality ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணுவோம். okay so அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா k. so dB equal to k I dl sin theta by r square. okay so இது வரையும் பார்த்திருக்கோம். so நமக்கு k ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். so k is nothing but mu naught by 4 pi. so நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம் k is equal to mu naught by 4 pi. okay இது வந்து SI யூனிட். SI யூனிட்ல k ஓட வேல்யூ mu naught by 4 pi.
அதே சிஜிஎஸ் சிஸ்டம்ல பார்த்தோம்னா k ஓட வேல்யூ 1. ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம எஸ்ஐ சிஸ்டம் தான் இப்போ கன்சிடர் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ dB equal to mu naught by 4 pi into I dl sin theta by r square. ஓகே, ஸோ இதுவரை நம்ம எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகே, வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறதுன்னா dB வெக்டார். ஓகே, வெக்டார் ஃபார்ம்ல ஸோ mu naught by 4 pi. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து I dl is the vector. So I dl into by r square. So next one angle sin theta. So vector means direction. So unit vector is r cap into r cap. Okay, mu naught by 4 pi I dl r square sin theta into r cap போட்டுருக்கோம். Okay, so இது வந்து என்னன்னா small element ஓட வேல்யூ. ஓகேவா? so நம்ம சூஸ் பண்ற இந்த small element வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இந்த வேல்யூ. so வந்து இந்த whole conductorல என்ன வேல்யூ இருக்கு, so இந்த ஒரு லெந்த் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அகைன் டோட்டல் லெந்த். so எல்லா லெந்த்தும் என்ன பண்ணோம்னா இந்த magnetic field வந்து நம்ம இன்டெகிரல் ஃபார்ம் கொண்டு வருவோம். ஓகே, so b is equal to integral of dB vector. ஓகே, so நமக்கு வந்து டோட்டல் magnetic field வேணும்னா இந்த டேர்ம் வந்து நம்ம இன்டெகிரல் பண்ண போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். so அது என்ன பண்ணலாம், நம்ம b is equal to integral of the total value mu naught by 4 pi and I dl by r square, okay, into sin theta r cap. Okay, so the constant value என்ன சொல்றோம், mu naught by 4 pi. so இது வந்து என்னது constant. so b is equal to mu naught by 4 pi. நம்ம constant வெளியில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு, dl by r square sin theta into r cap. so இதுல வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ல நம்ம வெளியில எடுத்துட்டோம். ஓகேவா? so கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்தா ரிமைனிங் டேர்ம் அது இருக்கு. so next நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆங்கிள் என்னன்னு பார்க்க போறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ θ equal to 0 டிகிரி இருக்கு. ஓகே, சோ இங்க இருக்கிற p ஓட வேல்யூ வந்து இந்த கண்டக்டர்லயே இருக்கு. சோ இந்த லைன் வந்து இங்க எல்லாமே இந்த கண்டக்டர்லயே இருக்கு. அப்போ இங்க வந்து எந்த ஒரு ஆங்கிளும் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ θ equal to 0 டிகிரி கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல sin 0 ன்னு போட்டா என்ன வரும்னா டோட்டல் வேல்யூ 0. ஓகே, சோ θ equal to 0 கேஸ் 1 θ equal to 0 ன்னு என்ன வரும், அப்போ dB vector equal to 0. சோ அங்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்ல, dB equal to 0. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்க θ equal to 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, செகண்ட் கேஸ்ல வந்து θ equal to 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, சோ இந்த கண்டக்டருக்கு வந்து θ வந்து எப்படி இருக்குன்னா 90 டிகிரி. சோ 90 டிகிரில வந்து இருக்கு. ஓகே, சோ பெர்பெண்டிகுலரா 90 டிகிரி இருக்கு. அப்ப என்ன இருக்கும், அப்ப sin 90 ஓட வேல்யூ என்ன வரும், equal to 1. அப்ப வந்து இந்த வேல்யூ வரும், dB vector is equal to mu naught by 4 pi I dl divided by r square into r cap. ஓகே, சோ இது வந்து என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? அப்போ வந்து இந்த பாயிண்ட் இந்த அதாவது இந்த வந்து p ன்ற பாயிண்ட் வந்து இந்த கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெவல் வந்து மேக்ஸிமமா இருக்கு. ஓகே, சோ θ வந்து 90 டிகிரில இருக்கிறப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? Thank you.